பழைய சோறோட கொஞ்சம் உப்பையும் போட்டு வெங்காயம் ஒரு கடி மீன் ஒரு கடி சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டுங்க. இன்றைக்கி நம்ம பழைய சோறுக்கு நல்ல வறுத்த மீனை நல்லா வச்சு சாப்பிட்றோம். ஏன்னா காலம சாப்பாட்டுக்கு நீங்கள் பழங்கஞ்சி பழைய சோறு சாப்பிட்டு பாருங்களேன். ஏதாச்சும் கருவாட்டோட சரி, மீனோட சரி, இல்லாட்டி அரைச்சி சம்பளோட சரி சாப்பிட்டு பாருங்க. அது தாண்டா சாப்பாடுண்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்கின நேற்று மிஞ்சின சோறு பழைய சோறு இன்றைக்கி மீனை வறுத்து நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் கொண்டு போட்டுட்டு ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் செஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாவம் பார்த்து அந்த கையை கொண்டு போய் ஃபாலோ இது பண்ணிவிட்டு போயிடுங்க. வாங்க மீனை சுட்டு சாப்பிடுவோம். ஒரு ஸ்பூன் இஞ்சும் ஒரு ஸ்பூன் வெள்ளை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்வோம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்வோம். மிளகுத்தூளும் நம்மளுக்கு தேவையான உப்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு அதை நல்லா மசாலா வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு நம்ம வெட்டின மீனுக்கு நல்ல மசாலாவை நல்லா பூசுங்க. அதுவும் வெட்டின இடைக்கில் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம மசாலாவை நல்லா பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக நம்மளுக்கு காட்டும். நம்மளுக்கு எவ்வளோ நம்ம மசாலா பூசுகிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு காட்டும். நம்ம 3 மீனுக்கும் நல்ல மசாலாவை தடவி வச்சுருக்குறோம். உடனே எடுத்து பொரித்தா நம்ம மசாலா சத்து மீனுக்கு இறங்காது கடைசி வரையும். அதனால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அது மட்டும் கொஞ்சம் ஊற விடுறோம். ஏன்னா மசாலா மீனுக்கு நல்லா உள்ளே இறங்கணும். அதனால் நம்ம 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருவோம். விட்டால் அது 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பொரித்து சாப்பிட்றோம். பழைய சோறோட கொஞ்சம் உப்பையும் போட்டு வறுத்த மீனோட பழைய சோறோட வெங்காயம் ஒரு கடி தொட்டுக்க மீன் ஒரு கடி சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டுங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் இது காலமே சாப்பிடலாம் போல. ஒவ்வொரு நாளும் பழைய சோறு சாப்பிட்டு வந்தோன்னு வாங்கிங்களேன். காலங்காத்தால் மண்டெல்லாம் கூலாக இருக்கும். போயின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடி புளின்னு சொல்லலாம்.
அப்படி ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி இருந்திருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, காலமை நேரத்தில் யார் யார் பழங்கஞ்சி குடிச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. மறக்காமல், உங்களுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன், மறக்காமல் இந்த மூஞ்செல்லாம் பார்த்து ஒரு ஃபாலோ உண்டு பண்ணிட்டு போங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் சிறப்பான வீடியோவில் அடுத்து சந்திக்கிறோம். நான் தான் உங்கள் மதன் சுபாஷ்.